எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 5 ஆஃப் கேரிபியன் க்ரூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேற்று பெலிஸ் சிட்டிலேருந்து அப்படியே மேலே ஏறி மெக்சிகோ அண்ட் குவாட்டமாலா கண்ட்ரியோட பார்டர், அதாவது மெக்சிகோக்கு வந்திருக்கோம். இது மெக்சிகோவில் கோஸ்டா மாயான்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோக்கும் குவாட்டமாலான்ற ஒரு கண்ட்ரிக்கும் பார்டரில் இருக்குது. மெக்சிகன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவிலேருந்து வெளியில் வந்து இப்போ கரிபியன் சி பக்கமாக இருக்கும். மெக்சிகோட மேப் எப்படி இருக்கும்னா, ஒரு யூ மாதிரி போயிட்டு யூ வந்து பாதியிலே முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்டு பார்த்திங்கன்னா கரிபியன் சீயை நோக்கி இருக்கும். இப்போ அங்கே தான் இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் மாயனோட ரூயின்ஸ்லாம் இருக்கும். கேன்கூனில் மாயனோட ரூயின்ஸை ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறதுனால இங்கே வந்து அகெயின் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், பக்காலர் அண்ட் 7 லகுன்ஸ், 7 கலரில் மாறக்கூடிய ஒரு ஒரு என்ன ஒரு வாட்டர், அதை பார்க்க போகிறோம். கடலில் ஆரம்பித்து அப்படியே ஒரு குட்டை மாதிரி செனோட்டே அப்படி சொல்லுவாங்க, அது வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். சரியாகவே இங்கே வந்து டைம் மாறிடுச்சுங்க. நேற்று வந்து ஒரு டைம், இன்றைக்கி வந்து வேறு ஒரு டைம், 1 hour ஹெட்டாக வந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து சரியாகவே இல்லை. ஏன்னா ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, சரியாக தூங்கவே இல்லை. இன்னொன்று டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கண்ட்ரி போகிறோம் இல்லைங்களா. அப்போது வந்து நேற்று வந்து பெலிஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலஸ் டைம் தான். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 hour நம்ம வந்து ஹெட்டாக போயிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன டைம் ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பில் ஒரு டைம் இருக்கும். அது நம்ம எங்கே கிளம்புறோமோ அந்த டைமை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து கோஆர்டினேஷனுக்கு எங்கே வர சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போட்டில் சந்திப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி உப்புமா சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. நேற்று மாதிரி இன்றைக்கும் போயிட்டு நம்மளோட பாஸை காமிச்சிட்டு இங்கேயே தான் ஷோர் எக்ஸ்கர்ஷன் புக் பண்ணியிருக்கோம், க்ரூஸ் கம்பெனியோட தான். இன்றைக்கும் ஆக்சுவலாக வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தான். நாங்களும் வேறு எதாவது இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. சிட்டி டூர் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. மாயன் ரூயின்ஸ் சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் இருந்துச்சு. இனிமே அது ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். 7 கலரில் தண்ணி மாறும் அப்படின்றது வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்கர்ஷன் தான் எடுத்திருக்கோம். கப்பல் விட்டு வெளில வந்தாச்சு. கோஸ்டா மாயா போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் போர்ட்லேயே இருக்கும் அப்படின்வாங்க. லேசி ரிவர்லாம் இருக்குது போர்ட்டில் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a லாங் வாக். ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நியூயார்க் டவுன் டவுன் ஏரியாவில் நடந்திங்கன்னா சுற்றி பில்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கப்பலாக இருக்குது. என்னமா இருக்குல்ல பார்க்கவே. கோஸ்டா மாயா அவ்வளோவா வெயில் அடிக்கலைங்க. வெயில் அடிக்காத போதே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு. சான்ஸே இல்லை, செம்ம ப்ளூவாக இருக்குது. என்டையர் மெக்சிகோ ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது கோஸ்டா மாயா இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதுவும் இப்போ நம்ம எடுக்க போகிற இந்த பக்காலர் 7 கலர் லகூன் வந்து ஒரு ஹைலி ரேட்டடான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அது தெரியாமே பார்த்துருக்கோன்றது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 15 minutes வாக் அப்புறம் எங்களோட ப்ரீ புக் டூர்ஸ் ஸ்டாலை நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோங்க. நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு ட்ராமோ அரேஞ்ச் பண்ணுறாங்க போர்ட் வெளியில் வர வரைக்கும். எங்களோட பக்காலர் ட்ரிப்புக்கும் மாயன் ரூயின்ஸுக்கும் தான் அதிகப்படியான லைன் இருந்தது. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சுங்க. மெக்சிகோவில் பஸ் எப்படி இருக்கு, நேற்று பெலிஸில் பஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்களா. பெலிஸ்லேருந்து மக்கள் மெக்சிகோ கூடிடுவாங்க, மெக்சிகோலேருந்து மக்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போவாங்க. சைக்கிளாக போய்கிட்டே இருக்குது. டோட்டலாக இந்த என்டையர் ட்ரிப் பார்த்திங்கன்னா 6 hours. ட்ராவலுக்கு 2 hours. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது 4 hours. Mexico, okay? Welcome to Mexico, everybody. We're in the Mayan coast. Okay? The name of this town is called Majahual. Majahual. Right? It's a Mayan word, and it means that we're going to be able to see it. You guys
இப்போது நம்ம கைடு சொன்ன மாதிரி நம்ம மாஹாஹூல்ன்ற ஒரு டவுனில் தாங்க இப்போ இருக்கோம். மாஹாஹூல்ன்ற டவுனில் பக்காலார்ன்ற ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம வண்டி இப்போ போயிட்டுருக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா கோஸ்டா மாயாவில் இருக்கிற தெருக்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதை ஒட்டி இருக்க வீடுகள் ரொம்ப ரிமோட்டான ஒரு ஏரியா. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ளாஷியான ஒரு டவுன் டவுனோ இல்லை பெரிய ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ஸோ எல்லாம் பார்க்க முடியாது. இந்த ட்ரைவில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது குறிப்பாக இந்த மாங்காய்லாம் உப்பு போட்டு விற்பாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு 1.5 மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாச்சு. தண்ணி பாட்டில்லாம் கொடுத்தாங்க. இதுதான் பஸ்ஸு பாருங்கள். நேற்று போன பஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கி மெக்சிகோவில் பஸ் வந்து ஒரு லக்ஸுரி பஸ். ஃபைனலாக பக்காலார் வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ வந்து போட்டில் ஏறி அந்த லகுனை நோக்கி பயணிக்க போகிறோம். இதுதான் அந்த போட். லகுனை முதல்ல பார்த்தோன்னே நான் ஏதோ ஒரு கடல் தாங்கன்னு நினச்சேன். என்ன மறுபடியும் கடலுக்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க, லகுன்னு சொன்னாங்களே, ஃப்ரெஷ் வாட்டர்னு சொன்னாங்களேன்ற தாட் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இதுதான்ப்பா அந்த ஃப்ரெஷ் வாட்டர். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சிங் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லகுன். இந்த லகுனுக்கு மாயன் வச்ச பேர் வந்து சியான் கான் பக்ஜலால், அதாவது ரீச் வேர் த ஸ்கை இஸ் பார்ன்னு பொருள். My name is Luis, and today I'm your captain. Alright, mis amigos. இவர் தான் இந்த போட்டோட கேப்டன். அது சின்ன போட்டோ இல்லை பெரிய கப்பலோ, கேப்டனோட பொறுப்பு வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்கிறது. கிட்டத்தட்ட காஸ்மலில் நம்ம ஒரு ட்ரிப் எடுத்து தெரியுங்களா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து கடலுக்குள்ளே போனோம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் லகுன், செனோட்டே, அதாவது கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். அதுவும் நேக்ரோ செலக்டே சொல்கிறாங்க. நேக்ரோனா கருப்பு. ஸோ கருப்பு கலரில் தண்ணி வந்து மாறும். அதெல்லாம் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் போகுது பாருங்கள் கீழே, எவ்வளோ ஈஸியாக தெரியுது பாருங்கள், மேலேருந்தே தெரியுது பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த லகுன் டூரில் நம்ம பார்க்க போகிற ஒரு இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா செனோட்டே. செனோட்டோவை பற்றி நான் வந்து ப்ரீஃபாக மெக்சிகோ டூர் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த க்ரூஸ்க்கு அப்புறமா நான் மெக்சிகோ டூர் போகிறேன், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டு ப்ரீஃப் அபவுட் செனோட்டே, அது வந்து ஒரு கிணறு, ஆழமான கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிணறை வந்து ரிச்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க மாயன்ஸ். நிறைய பேரை கொன்று அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிணறு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட 450 அடி ஆழம். எக்ஸாக்டாக இப்போ நம்ம வந்து மெக்சிகோட பார்டர் டுவர்ட்ஸ் கரிபியன் சி. மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் அமெரிக்காவோட எட்ஜில் இருக்கும். பக்காலர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் டவுன் ஏரியா இருக்குங்க. டவுன் டவுன்ன்றது வந்து மெயின் டவுன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா வச்சுக்கோங்களேன். அந்த டவுனில் வந்து ஸ்பானிஷ் வந்து ஒரு காலத்தில் ஃபோர்ட் கட்டி கொடுத்துருக்காங்க 1700s. பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக தண்ணிலாம் எதுவும் கலர் மாறலைங்க. இந்த லகுனோட பாட்டம் இஸ் மேட் ஆஃப் லைம்ஸ்டோன். அது ஒரு ரீசன் கலர் மாறுறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் சாண்ட்ஸும் இருக்கும் சில இடங்களில். அதனால் பார்த்திங்கன்னா ஒயிட் சாண்ட்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் லுக் டுவர்ட்ஸ் த வாட்டர் கொடுக்கும். அதனால தான் வாட்டர் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். Over there, a rock, that's the fort. It was created back in the year 1700s, okay? That's where the Mayans were protecting themselves with the canyons. As you can see, we have some canyons right there. So they would, the pirates would come in through in front of us. Over there we have the pirate of the channels. There's a channel that connects to the ocean, and that's how the pirates would come in through us, okay? So it is a freshwater lagoon. It connects to the ocean, but the water doesn't get mixed up together, okay? So this is downtown Bacalar. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லகுன், ஓகேங்களா. அந்த பக்கமாக இருக்கிறது வந்து கடல், ரெண்டும் கலக்காது. ஆனால் அந்த கடலுக்கும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லகுனுக்கும் ஒரு சின்ன சேனல் இருக்கும். அது வழியாக தான்
அந்த காலத்தில் மாயன்கள் இங்கே தங்கி இருக்கும்போது அந்த காலத்துலேருந்து பைரேட்ஸுகள்லாம் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. இங்கேருந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த பக்கமாக தான் கடல் இருக்குது. இந்த பக்கமாக தான் கடல் இருக்குது. இது நடுவில் ஒரு சின்ன சேனல், அதாவது ஒரு சின்ன வழி இருக்குது. அது கடலும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லகுனும் கலக்காமல் பார்த்துக்குது. இவ்வளோ நேரம் வந்து இந்த பக்காலரோட டவுன் டவுன் ஏரியாவை அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க போட்லேருந்து. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த டவுன் டவுன் ஏரியா. இது எப்படி போட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அடுத்து நம்ம செனட்டோவை நோக்கி வண்டி போயிட்டுருக்கு. செனட்டோவை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாலோவாக இருக்குமா, ஆழமே இருக்காதான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே தான் செனட்டோ இருக்குது. அது கிட்டத்தட்ட 450 அடி ஆழம். மெக்சிகோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான செனட்டோக்கள் இருக்குங்க. இந்த செனட்டோலாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன் வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பெரிய ராக் வச்சுக்கோங்களேன். அந்த ராக் நாளடைவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி உடையும் போது அதோட இம்பேக்ட் கீழே வந்து ஒரு பெரிய குழி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த குழிக்கு அடியில் இருக்க தண்ணிலாம் மேலே வந்து இந்த செனட்டோவாக உருவாகுது. நம்ம நிற்கலாம், ஷாலோவாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போய் நம்ம இடுப்பளவோ இல்லை ஷோல்டர் அளவுக்கு தான் தெரியும், ஐ மீன் ஆழம் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக போக போகுது. இப்போ அங்கே பாருங்கள், அந்த போட் இருக்கிற இடத்துல தான் டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பாக மாறுது பாருங்கள். இங்கே இந்த கலரில் இருக்கா, அந்த சைடு பாருங்கள் அப்படியே கருப்பாக மாறும் பாருங்கள். பார்த்தீங்களா, மாறுது பாருங்கள். எப்படி கீழே போகுது பாருங்கள், படிக்கட்டு மாதிரி கீழே போயிட்டு இருக்கு பாருங்கள். வாவ், செம்ம டீப்பாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடுச்சு. இதுதான் நேக்ரோ செனட்டே. நேக்ரோனா கருப்பு செனட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக இருக்குது. பிளாக் கலரில் இருக்குது வாட்டரு, சுத்தமாக தெரியல. ரொம்ப ரொம்ப ஆழம். வெள்ளை கலரே இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், நான் அங்கே காட்டுறேன். அங்கே டீப்பாக தெரியுதுங்களா, அங்கே பாருங்கள் க்ரீனாக இருக்குது பாருங்கள். வாட்டர் வந்து அங்கே க்ரீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. இங்கே மறுபடியும் பாருங்கள். இங்கேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். தொலைவில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக இருக்குது, நடுவில் பிளாக் கலர் வாட்டர் பாட்டும். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டில் க்ரீனில் வாட்டர் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு ஈகுவானா தெரியுது பாருங்கள். The name of the iguana is Luis. Oh, Luis? Yes, he's here every day. For real? it's Godzilla. Luis se cuida o amigo anda. Ajá, agora. No, she does have a couple. She should be around somewhere. There's always two. இந்த ஈகுவானாவோட பேர் வந்து லூயிஸாம். டெய்லி இங்கே வருவாராம். Mira, este canal y cuando te termita, te mandaba. க்ரீனிஷ் ப்ளூவாக இருந்தது, அப்புறம் நடுவில் கருப்பு கலர்லாம் மாறிச்சு. இப்போ வந்து பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது. You guys see the beehive? That's right here. It's kind of like the one that Winnie Pooh would grab. Oh, look at the beehive. Yeah, it's hanging on the tree. And the one on top are termites. Termite nest. டெர்மைட் நெஸ்ட் நேற்று பார்த்தோமே அதே மாதிரி டெர்மைட் நெஸ்ட். ஆமாம். Look at this inside. இங்கே பாருங்கள் மரம், பாருங்கள் மரத்தோட வேர் பாருங்கள். இந்த மரத்தோட வேர் வாவ், சான்ஸே இல்லைல்ல. அப்போ பாருங்கள் வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னால் நம்பவே முடியலங்க. 20 நாள் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் மெக்சிகோவோட பெரிய ஃபேன் ஆகிட்டேங்க. எஸ்பெஷலி வாட்டர்ஸ் சான்ஸே இல்லை. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டருங்க மெக்சிகோவில். அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள் அன்பிலீவபிளி குட். இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ப்ளிஸ்ஃபுல்லாக இருந்தது.
பேடல் போட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சில பேர் ஸ்நார்க்லிங் பண்ணிருக்காங்க. அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கும் வரணும்னு எனக்கு தோணுது. எவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே எங்கே ரெசார்ட் இருக்குது, இங்கே ரெசார்ட் எடுத்துகிட்டு எப்படி வரணுன்றத அடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு முடிஞ்சால் அடுத்த வாட்டி மெக்சிகோவுக்கு வரும்போது விசிட் பண்ணணும். இன்ஃபேக்ட் டேலஸ்லேருந்து கேன்கூன் ஆர் மெக்சிகோ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் ரொம்ப சீப், ஜஸ்ட் 2 hours ஜேர்னி தான். அதனால் ஒரு லாங் வீக்கெண்ட் இருந்தால் கூட வந்துட்டு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செனோட்டாலேயே நம்மளை ஸ்விம் பண்ண வைப்பாங்கன்னு நினச்சேன். 450 அடி ஆழம், சூப்பராக இருக்கும், ஸ்விம் பண்ண வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு நம்மளை ஸ்விம்மிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. வாவ், சன்லைட் வர வர பார்த்திங்கன்னா வாட்டரோட கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க. நான் போகும்போதே இந்த இடத்துல நிறைய போட்ஸ் நின்னதை பார்த்தேன். இப்போ புரிஞ்சிடுச்சு, இந்த இடத்துல தான் நம்மளை இறக்கி விட போகிறாங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த இடம். பாருங்கள், வாட்டரோட கலர் பாருங்கள், இது ஃப்ரெஷ் வாட்டர். இந்த இடத்துல தான் நம்மளை ஸ்விம் பண்ண வைக்க போகிறாங்க. வாட்டர் ரொம்ப ஆழமாக இருக்காது. நம்ம இப்போ இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல தான் குதிக்க போகிறோம். Are you kidding me? காசுமல்ல நம்ம பண்ணோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஐலாண்டை ஒட்டி அந்த வாட்டரோட கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்தது. அதுவும் சன்லைட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. அகெயின் எல்லாமே வாட்டர் தான், பட் இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டரும் காசுமல்ல பண்ணியிருந்தாலும் மறுபடியும் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. செமையாக இருக்குது. இந்த மாதிரி நீச்சல் தெரியாத வீரர்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான, எங்கே போய் நாங்கள்லாம் கடலில் குதிக்கிறது, இந்த மாதிரி குதிச்சா தான் உண்டு. இப்போது இது வந்து ஆக்சுவலாக கடல் கிடையாது, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கடலையும் ஃப்ரெஷ் வாட்டரையும் கனெக்ட் பண்ணுற சேனலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான், ஆனால் கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு தான் பாருங்கள், ஒயிட் சாண்ட் பீச், ப்ராப்பர் ஒயிட் சாண்ட், அப்படியே சுண்ணாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. இந்த அதனால தான் அந்த கலர் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. சான்ஸே இல்லை. ஐயோ, டீர் எந்த கிடையாதுமா, கடன் வாங்கினேன், பிடிக்கல. நல்ல பையனாகவே காமிச்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க, அப்புறம் நீச்சல் தெரியாத வீரர்கள் என்ன மாதிரி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாலியாக குதிக்கிறாங்க. ஸோ அது வந்து சூப்பர். அன்றைக்கி கோசுமல்ல எல்சிலோவில் பண்ணது கடல். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ் வாட்டரு, கொஞ்சம் கூட அந்த உப்பாகவே இல்லை, குடிக்கலாம் தண்ணி, அந்த மாதிரி தான் இருக்குது. பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பைனாப்பிளில் அந்த டேஜின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சீசனிங் மாதிரி, அதை போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. பைனாப்பிளும் கொடுத்துட்டாங்கப்பா. அடாடா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடலில் குளித்தா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இல்லைங்களா? அது கொஞ்சம் உப்பு தண்ணி, அப்புறம் தலைலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். பட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருங்க, சான்ஸே இல்லை. ஏதோ வீட்டில் குளிச்சுட்டு வந்தால் எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தாறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க, தாறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரெஷ் வாட்டர் லகூனில் எப்போ குளிக்க முடியும் தெரியாது. இந்த க்ரூஸ் ஷிப் மூலிமா கோஸ்டா மாயா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலாக்கர் அண்ட் 7 லகூன்ஸ் ட்ரிப் எடுங்க. எத்தனை கலர் தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கலர் தான் தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே இல்லை. இந்த இடத்துக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பீச் ஆக்சஸே இல்லை. ஸோ வந்தீங்கன்னா பலாக்கர் வரணும், அதுவும் கோஸ்டா மாயா அங்கே வந்துட்டு தான் ஏதாவது ரெசார்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப் எடுங்க. இப்போ அடுத்து போய் லஞ்ச் சாப்பிடுவோம். இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ட்ரிப்பு. அடுத்து லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். பக்காலாரோட மெயின்லேண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், செமையாக இருக்குங்க. ஏதோ ஒரு ரெசார்ட்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலாக அது ரெசார்ட் தான். இவங்க ஐ திங்க் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் நினைக்கிறேன். இங்கே நமக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. அங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஊஞ்சல் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் மறக்காமல். ஸோ இந்த டூரில் பார்த்தீங்கன்னா லஞ்சும் இன்க்ளூடட் தான்.
ஓவராலாக எவ்வளோ ஆச்சு இந்த ட்ரிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா $139 ஆச்சு. ஆக்சுவலாக இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா $139 வந்து கொஞ்சம் விலை அதிகம்தான். பட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஏன்னா எத்தனை இடத்துல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுன்றது தெரில. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ட்ரிப் தான். இதை தவிர்த்து எனக்கு எப்பயுமே க்ரூஸ் லைனில் போகும்போது ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே என்ன தோணுன்னா, அந்த கண்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற கெரிபியன் பீச்சை ரசிக்கணும்னு தான் ஆசை. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கேயும் சரி காசுமல்லையும் சரி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல. பேலிஸில் பார்த்தீங்கன்னா பேலிஸில் சிட்டிலாம் வாக் த்ரூ பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு போனாங்க. பட் அடுத்த 2 ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி டூர் தான் எடுக்கிறோம், ப்ளஸ் பீச்சும் எடுக்கிறோம். ஆசை யாரை விட்டுது? வர வழியில் இந்த ஊஞ்சலை பார்த்தோன்னே கண்டிப்பாக இங்கே இது மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். நடக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது தான் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சது. ஃபோனை கீழே போட்டுட்டேன். ஃபோனை கீழே போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நானும் ஒரு 5-10 செகண்ட் தேடினேன். 2 வாட்டி எடுத்தேன். 2 வாட்டியும் கல் தான் எடுத்தேன். அப்புறம் 3ஆவது வாட்டி நல்ல வேலை ஃபோன் கிடச்சிது. ஆனால் ஒன்றும் ஆகலை பார்த்துக்குங்க. இது மேலே எப்படி ஏறுறது? மேலே ஏறுறதுன்னா மேட்ரு. ஒரு வழியாக மேலே ஏறி உட்காந்துட்டேங்க. எப்படி ஏனன்றதெல்லாம் நான் கண்டிப்பாக காட்ட மாட்டேன், படுமோசமாக இருந்துச்சு. பட் ஏறி உட்காந்தாச்சு, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. லன்ச் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்ன வச்சுருக்காங்க லஞ்சுக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. மெக்சிகன் ரைஸ், அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், வாவ் சூப்பருங்க. அண்ட் பீன்ஸ், பேக் பீன்ஸ், அதுக்கப்புறம் நாச்சோஸ், அதுக்கப்புறம் டேக்கோஸ், சிக்கன் ஃபஜிட்டா. போதுங்க, இது போதும். இது டெல்லி வரைக்கும் பேசும். ஒரு ப்ராப்பர் மெக்சிகன் மீல். இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா குளித்தோடனே செம பசிங்க, சீரியஸ்லி. அண்டு சிலதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா திரும்ப போகிறதுக்கு, கப்பலுக்கு போகிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஷிப்பை நோக்கி கிளம்பணும். நேற்று பெலிசியன் ஃபுட்டு, இன்றைக்கி வந்து மெக்சிகன் ஃபுட்டு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக அந்த சுந்தரராஜன் காமெடி தான் வருது, ஞாபகம் வருது. நேற்று பேலிஸு, இன்றைக்கி மெக்சிகோ, நாளைக்கு ஹாண்டுரஸ், 26ஆம் தேதி தான் டாலஸ்க்கே வரேன் அப்படின்ற காமெடி தான் ஞாபகம் வருது. சூப்பருங்க, செமையாக சாப்பிட்டாச்சு. அடுத்து பஸ் ஏறி கப்பலை நோக்கி நடக்கணும். அண்ட் போர்ட்டையும் சுற்றி பார்க்கலாம். அடுத்து போர்ட்லலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். கோஸ்டமாயா போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்கர்ஷனே போக வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்டில் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. இங்கேயே த ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டால்ஃபின் ஷோ கூட நடத்துகிறாங்க. இப்போது வெக்கேஷன் முடிச்சுட்டு போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இன்னும் 1 hour டைம் இருக்குது. போர்ட்டே செம்ம பெருசுங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த போர்ட்டில். என்னென்னலாம் இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. போர்ட்டே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்ப்ளாஷ் சர்ஃபிங், ஏகப்பட்ட டிஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ். எனக்கு ஆக்சுவலாக இளநீர் குடிக்கணும் போல் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணணும் போல் இருக்குது. ஃபிஷ் ஸ்பா பாருங்கள், பிரானா ஃபிஷ்ன்னு போட்டுருக்காங்க. ஏகப்பட்ட கடைகள். வெளியிலலாம் சுற்றி பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சா சும்மா இறங்கி இந்த இடமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட விண்டோ ஷாப்பிங் ஏரியா, ஏகப்பட்ட குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபிஷ் ஸ்பா நிறைய இருக்குது. அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். கலர் பேப்பர்ஸில் டெக்கரேட் பண்ணுறது வந்து மெக்சிகோவில் வந்து ஒரு ஹேபிட்டுங்க, அவங்களோட கலாச்சாரத்தில் ஒன்று. எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட கலர் பேப்பர்ஸில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க.
காஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அவ்வளோ ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியல. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் அகெயின் சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. கியூபன் சிகரெட்ஸ் வேணும்னா இங்கே கிடைக்கும். கியூபன் சிகரெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் மெக்சிகோவில். ஃபைனலாக நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த ஒரு சவுனியர் ஷாப் கிடச்சிருச்சுங்க. இங்கே போய் ஏதோ ஒரு சவுனியர் வாங்கணும். இந்த போர்ட்டுக்குள்ளே ஒரு இளநீர் குடிக்கலான்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேங்க. ஒரு இளநீர் கடையும் இல்லை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இல்லை. ஃபுல்லாக ஒரு கார்ப்பரேட் ஓரியன்டான கடைகள் மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த விண்டோ ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸஸ் சவுனியர்ஸ்லாம் இருக்கே தவிர ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. காலையில் வரும்போது வெயில் அவ்வளோவா இல்லை. வாட்டரோட கலரை பாருங்க. ஓ மை காட், பாப்பா நிறைய கரீபியன் ஐலாண்ட்ஸ் பார்த்தாச்சுங்க. இருந்தாலும் தோ மெக்சிகோ இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஆக்சுவல் கரீபியன், மெக்சிகோ வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. என்ன அட்வான்டேஜ் மெக்சிகோவில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அளவுக்கு வளர்ந்த நாடு இல்லைனாலும் உங்களுக்கு நிறைய வசதிகள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப சீப். யூஎஸ்டி வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா சொல்கிறேன், சீப்பாகவும் இருக்கும். அதே சமயம் லக்ஸூரியஸான ஒரு வெக்கேஷனாகவும் அது இருக்கும். ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ட்ராவலே பார்த்திங்கன்னா நேற்று கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்னடா ஏதோ சத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா டால்ஃபின் ஷோ போயிட்டு இருந்ததுங்க. யார் வேணால் பார்க்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. செம்ம அழகாக இருந்துச்சுங்க டால்ஃபினை பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்குது சாப்பாடுக்காக. டால்ஃபின் கத்துறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, இவ்வளோ க்ளோஸாக நான் ரொம்ப நாள் ஆச்சு டால்ஃபினை பார்த்து. ஃபைனலாக ஷிப்புக்கு வந்தாச்சுங்க. பால்கனிலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள் கோஸ்டா மாயா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இப்போ ஷிப்பில் வர ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அடுத்து என்னென்னு போய் பார்க்கணும். அவ்வளோதாங்க மெக்சிகோவோட ட்ரிப்பு இந்த 2 நாள் அவ்வளோதாங்க. ஸோ மெக்சிகோவில் 2 ஐலாண்ட் பார்த்துட்டோம். ஒன்று வந்து காசுமல், இது வந்து ஐலாண்ட் கிடையாது ஆக்சுவலி. இது வந்து மெக்சிகோவில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த கோஸ்டா மாயா. 2 இடங்கள் பார்த்துட்டோம். மெக்சிகோ இதோட முடியுது. நாளைக்கு வந்து ஹாண்டரஸ் போக போகிறோம். ஃபர்தராக இந்த க்ரூஸ் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் மெக்சிகோவில் இருக்கிற கேன்குன்ற ஒரு ஊரை போய் சுற்றி பார்க்க போகிறோம். அங்கேருந்து நிறைய தீவுகள் போய் பார்க்க போகிறோம். இப்போ மெக்சிகோ இன்னும் கண்டினியூ ஆக தான் போகுது. பட் அடுத்து இந்த க்ரூஸ் வெக்கேஷனில் நம்ம போக போகிற இடம் வந்து நாளைக்கு வந்து ஹாண்டுரஸ். அது ஒரு செப்பரேட் கண்ட்ரி, அங்கே தான் போக போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் நாளைக்கு ஹாண்டுரஸில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் விஷ்ணு.